ஐயா அவர்களை நம் தளத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பர்சனல் செக்ரட்டரி டிஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட் பணியாற்றிக் கொண்டு இருக்கும் மரியாதைக்குரிய திருமதி புஷ்பா அக்கா அவர்களையும் நம் தளத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நம் பள்ளியில் பயின்ற மாணவரான போர்ட் மேனேஜ்மெண்ட் போர்டில் பணியாற்றிக் கொண்டு இருக்கும் மரியாதைக்குரிய திரு பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களையும் நம் தளத்தில் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நம் பள்ளியில் பயின்ற பர்சனல் செக்ரட்டரியாக மன்னிக்கவும், நம் பள்ளியில் பயின்ற அசிஸ்டன்ட் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் பணியாற்றிக் கொண்டு இருக்கும் மரியாதைக்குரிய திருமதி கண்ணகி பன்னீர்செல்வம் அன்னை அவர்களையும் வருக வருக என்று நம் தளத்தில் வரவேற்கிறேன். மற்றும் பே அக்கவுண்ட் ஆபீஸில் சீனியர் அக்கவுண்ட் ஆபீசராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு வெற்றிவேலன் அண்ணன் அவர்களையும் நம் தளத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். எங்கள் தளத்தில் உள்ள அனைவரையும் உற்சாகப்படுத்தி வழிகாட்டி விடிவெள்ளி முன்னாள் மாணவர் இந்நாள் ஆசிரியர் திரு முருகேசன் அண்ணன் அவர்களையும் நம் தளத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நம் பள்ளியில் பயின்று இன்று ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு பீட்டர் அண்ணன் அவர்களையும் நம் தளத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த வருடம் சுதந்திர தினத்தின் துணைநிலை ஆளுநர் விருது பெற்றவரான தவ திரு சிவ பேரருள் பி செண்பகராஜ் அண்ணன் அவர்களையும் நம் தளத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நம்முடன் பயின்று இன்று துணை காவலர் உதவி ஆய்வாளராக பதவி இருக்கும் அன்பு சகோதரர் அழகேசன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் சிவில் சப்ளை டிபார்ட்மெண்டில் ஐடி பிரிவில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராம்குமார் அவர்களையும் நம் தளத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் நம் பள்ளியில் பயின்ற மும்தாஜ் அன்னை ஏபிடபிள்யூ ஜூனியர் இன்ஜினியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்னையும் வருக வருக என்று நம் தளத்தில் வரவேற்கின்றேன். மற்றும் 96 ஆண்டில் படித்த நம் ஜூனியர் தம்பி தங்கைகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து மலரும் நினைவுகளின் தலைவர் திரு சுரேஷ் பாபு அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். அவையோக அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நேரம் ஆகிவிட்டதால் என் உதவி சிறிதாக முடித்துக் கொள்கிறேன். இந்த தளம் ஆரம்பித்த விதம் எங்களுடைய நண்பர் எங்களோட படித்த ஒரு பையன் நாயகருமான்னு சொல்லிட்டு அவங்க துணையோட வந்திருக்காங்க. அவர் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 2 பேருக்குமே நியூஸ் தெரியுது, போய் பார்க்குறோம். அப்புறம் ஒரு வாரம் வச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்க வீட்டில் ஒரு நெய்வேலியில் கூட்டம் ஒன்று வச்சுட்டு அப்புறம் என் வீட்டில் தேநீர் சாப்பிடையில் நமக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் இந்த மாதிரி நல்ல செய்தி துக்க செய்தி இதை நம்ம கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சில பெண் தோழிகள் மற்றும் மனோர்கள் இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அன்னைக்கு இரவு முடித்த தளம் தான் இந்த மலரும் நினைவு தளம். அந்த தளம் இது வரைக்கும் பல நன்மைகளை பள்ளிக்கு செஞ்சிருக்கேன். இப்போ என்னன்னு சொல்லணும்னா, முதல் தடவையாக 30-35 வருஷம் கழிச்சு ஜனவரி 24ஆம் தேதி ஜனவரி 1ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு எல்லாரையும் கூட்டிக் வந்தோம். அதுக்கப்புறம் அப்போதைய முதலாளர் நம்ம பெரும் உதவியாளர் சேதுகிரி அவர்கள் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நம்ம தளத்தினுடைய பள்ளியுடைய பவுண்டர் வெங்கனையா அம்மா போட்டோ ரொம்ப சிங்கிள மட்டும் இருந்துச்சு. அதை 6000 ரூபாய் செலவு பண்ணி சிந்தடி குரூப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் தளத்துக்கு மலர்முடிவு தலைவர் சார்பாக இந்த 2 மைக்கையும் இந்த 2 ஸ்பீக்கரையும் நம்ம டொனேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் போன வருஷம் ஏறத்தாழ 40 ஏழை மாணவ மாணவிகளுக்கு தலா ஒருவருக்கு 1500 வீதம் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கியிருக்கோம். அப்புறம் செல்வம் நம்ம வரலாற்று ஆசிரியை பொற்கொடி மேடத்தையும் அவருடைய கணவனை அழைத்து பள்ளிகளை கௌரவித்து நினைவுபடுத்தி வழங்கியிருக்கிறோம். அதே போல தமிழன்னை கமலா மேடையும் அவருடைய வீட்டுக்காரையும் பள்ளிக்காலத்தில் செஞ்சிருக்கோம். அப்புறம் கடந்த வருடம்
இதே பள்ளியில் படித்த 20 பேருக்கு நம்ம நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பண்ணுவோம். இடையில கூட அந்த ஆளுநர் எனக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்க போனால் அப்போ சார் கருத்தாரு, வேண்டாம் சார், இந்த மாதிரி அது உடச்சி கட்டுற நிலைமையில வேண்டாம்னாலே எங்களுடைய பள்ளிக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களை போல முன்னணி ஆளுநர்கள் ஒரே காரணம் என்னன்னா, நம்ம பள்ளியில் படித்த நம்ம அண்ணன்கள், நம்ம அக்காக்கள் இவ்வளவு தூரம் வேண்டியிருக்காங்க. இதை பார்த்து ஒரு உத்வேகம் எங்களுக்கு எங்க கூட பயணிக்கிற அனைவருக்கும் வழங்குகிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும். வேற ஒன்றும் இல்லை. நேரம் கட்டி உடைய இத்துடன் முடிக்க ஒரு சின்ன ஒன்று. இப்ப எங்களையும் எங்க தளத்துல பயணிக்கிற தோழிகள் 3 தோழிகள் எல்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப ஐந்தவர்களாம் இல்லை, எல்லாம் குளோபல்ல இருந்தாங்க. இருந்தாலும் அந்த பொருளாதார சூழ்நிலையும் தன்னுடைய குழந்தைகளை மருத்துவராக்கியிருக்காங்க. அது பார்க்கக்கூடிய ஒரு பெண் தோழி தன்னுடைய பையனை